வாங்கி ரொம்ப ஜாலியாக இருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ட்ரிப் முடியுது. நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த ரூம் ஒரு தடவை பார்த்துலாம். ஸோ இந்த ரூமில் தான் நான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே தான் நான் தூங்குவேன், அங்கே தான் துஜித் தூங்குவேன். இது வந்து ஒரு ஞாபகமாக இருக்கட்டும், ஷூட் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 10:30க்கு ஃப்ளைட்டு. ஸோ இப்போ வந்து மணி 7:15 ஆகுது. ஒரு 8 மணி போல் இங்கேருந்து கிளம்பிட்டோன்னா அந்த ஸ்க்ரீனிங்லாம் முடித்து ஃப்ளைட் ஏறதுக்கு கரெக்டாக இருக்கும். சிக்கன் எக்கு வச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாண்ட்விச் வாங்கினோம். என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி அழகாக சாண்ட்விச் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்தாங்க. பட் காரில் வரும்போது, கார்லேருந்து இறங்கும்போது எடுக்க மறந்துட்டு கார்லேயே விட்டேன். ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே தனியாக வாங்கிட்டோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு அதாவது சாண்ட்விச், பிரேக்ஃபாஸ்ட் சாண்ட்விச், ஒரு ப்ரெட்டு, அப்புறம் வந்து நடுவில் வந்து ஒரு சிக்கன் பேட்டி ஒன்று வச்சுருக்கு, அப்புறம் எக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 2 வாங்கினோம். எனக்கு ஒரு 2 வாங்கினேன். ஸோ இது வந்து டேக்ஸ்லாம் சேர்த்து $15 வந்துருக்கு. ஒரு ஞாபகம் மருத்தியால் வந்து கண்டமாக ஒரு $15 வந்து செலவாயிடுச்சு இன்னைக்கு. அங்கே வந்து ஆர்டர் போட்டுட்டு நம்மளோட பேர் வந்து அதில் போடணும். இல்லை என்னோடய பேர் போட்டேன், ரஞ்சிதா அப்படின்னு போட்டேன். இங்கே அமெரிக்கா வந்ததுலேருந்து என் பேரை வந்து நிறைய பேர், நம்ம இந்தியன்ஸ் நேம் வந்து அவங்க வாயில் வந்து வரவே வராது. என்னோடய ஃபுல் நேம் பார்த்திங்கன்னா ரஞ்சிதா கருணாகரன். ஆனால் எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா அந்த கருணாகரனை வந்து ஒரு வழி பண்ணுவாங்க, கருணாகரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நான் லாஸ்ட் நேம் வந்து தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் லாஸ்ட் நேம் வந்து, ஃபஸ்ட் நேம் மட்டும்தான். அதனால் அவங்க டீச்சருமே ரஞ்சிதா அப்படின்னு சொன்னேன், ரஞ்சிதா அப்படின்னு போட்டேன். அதையும் அவங்க வந்து வேறு மாதிரி தான் கூப்பிட்டாங்க, ரஞ்சி அப்படின்ட்டு. அவங்க பேரை முக்கியம், நமக்கு சோறு தான் முக்கியம். நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து கேட் வந்து தேடி போனோம். கேட் வந்து E6 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இங்கே எஸ்கலேட்டரில் போயிட்டு அங்கேருந்து ஒரு குட்டி ட்ரெயின் இருக்குது, அந்த ட்ரெயினை பிடிச்சிட்டு போய் தான் நம்ம அந்த கேட்டுக்கு போக முடியும். நம்ம அங்கே தான் போக போகிறோம். ட்ரெயின் வந்து இங்கே இருக்குது. இப்போ என்னென்னா அங்கே வந்து ஒரு லைட்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே வந்து லைட் இருக்குது, குட்டி குட்டி லைட்டு, ரெட் கலர் லைட் பிளிங்க் ஆச்சுன்னா ட்ரெயினில் ஏறக்கூடாது, டோர் க்ளோஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். துஜி தள்ளி வா. அட்லாண்டா ஏர்போர்ட்டில் டொமஸ்டிக் ஃப்ளைட் இந்த டெர்மினலுக்குள்ளே இருக்கும். Login ready. 16E and F. 16E and F. Oh, I'm sorry. ஸோ அட்லாண்டாவிலேருந்து ஃபிலடெல்ஃபியாவுக்கு கிளம்பியாச்சு. எங்களுக்கு பார்த்திங்கன்னா பேக்கேஜுக்கு வந்து சார்ஜ் தான். இது வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து பேக்கேஜ் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. யூஸ்வலி இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லலாம் பார்த்திங்கன்னா பேக்கேஜ் வந்து ஓவர் வெயிட்டாக இருந்தால் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட்னாலே நம்மளுக்கு வந்து சார்ஜ் தான். ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா வந்து அது வந்து பண்டில் இருக்குது, எக்கானமி பண்டில், அந்த மாதிரி பண்டில்ஸ் இருக்கும். ஒரு பேசஞ்சருக்கு அவங்க வந்து $30, அதாவது அப் அண்ட் டவுன் நம்ம வந்து ரவுண்ட் ட்ரிப் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் எனக்கு வந்து $60 சார்ஜ் பண்ணாங்க, துஜித்துக்கும் $60 சார்ஜ் பண்ணாங்க. நம்ம வந்து அந்த ஸ்மால் ஹேண்ட் லக்கேஜ் தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து அவங்க அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க.
ஸோ டோட்டலி $120 அதுக்கு மட்டும் சார்ஜ் ஆச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து லெக் ரூம் வந்து நல்லா இருந்தது. ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லலாம் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சில ஃப்ளைட்டில் வந்து நம்மளோட முட்டி போய் அந்த ஃப்ரண்ட்டு சீட்டில் இடிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் வந்து இது வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட்டு தான் இருந்தாலும் வந்து லெக் ரூம் வந்து நல்லா இருந்தது. கால் வந்து கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ட்ராவல் பண்ணுற மாதிரி நல்லா இருந்துச்சு. மம்மியை நசிக்கிறக்கும் அந்த டோரு இல்லை, ஸோ டேஞ்சரஸ். வாட்ச் இட். You have to go to the ground transportation போட்டிருக்கு, அங்கே தான் போகணும். வந்துட்டோம். ஆமாம், பிலடெல்ஃபியா ஏர்போர்ட் உள்ள வந்தாச்சு. வந்து ரீச் ஆயிட்டோம். அவங்க டாடி வராரு பிக்கப் பண்றதுக்கு. டாடி போய் சொல்லிச்சு half an hour ஆகும் வரேன்னு. இச்சிபான் பஃபே. சரி, இன்னைக்கு வந்து நம்ம சைனீஸ் ஃபுட்டு பஃபே சாப்பிட்றதுக்காக உள்ளே போகிறோம். ஸோ நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக சைனீஸ் பஃபே சாப்பிட்லான்னு இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா டெசர்ட்டுக்கு தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து கேக்கு, ஸ்வீட்ஸு, அப்புறம் ஜெல்லிஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ஃபுல்லாக சீ ஃபுட் வச்சுருந்தாங்க. அதில் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா இந்த நண்டு பஜ்ஜி வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து இன்றைக்கி நான் வந்து சாப்பிட்டு பார்த்தேன். பார்த்திங்கன்னா இது கிராப் வந்து முழு நண்டை வந்து பஜ்ஜி மாதிரி போட்டு வறுத்துருக்கு, எண்ணெயில் போட்டு பொரிச்சிருக்காங்க. இது வந்து அப்படியே கட்டிச்சு அப்படியே சாப்பிடணும். ஓடோட எப்படி சாப்பிட்றது அப்படின்னு யோசித்தேன். பட் அங்கே இருந்தவங்கலாம் அப்படியே தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளும் வேறு வழியில் அதை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஓடோட கடிச்சு தான் சாப்பிட்டேன். எண்ணெயில் பொரிச்சிருந்ததுனால நல்லா மொறுன்னு சூப்பராக அது அப்படியே நல்லா இருந்துச்சு சாப்பிட. அண்ட் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா சுஷி செக்ஷன். ஸோ இங்கே வந்து அவங்க செஞ்சு அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக ஷ்ரிம்ப் சுஷி ரோல் இருக்கும், அப்புறம் கிராப் இருக்கும். அண்ட் இந்த செக்ஷன் ஃபுல்லாக சூப்ஸ் தான் இருக்கும். இது வந்து ஹாட் அண்ட் சவர் சூப். அப்புறம் இது பார்த்திங்கனாக்கா கிளாம் சவுடர். அப்புறம் இது வந்து எக் ட்ராப் சூப்பு. அப்புறம் நம்மளுக்கு ஒயிட் ரைஸ் இருக்கும் வேணுன்றவங்க அந்த சூப்பில் கூட ஒயிட் ரைஸ் போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே நம்ம அடுத்த செக்ஷன் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து கொஞ்சம் இந்த ஸ்நாக் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கும். சின்ன பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிச்ச மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க இங்கே. ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அப்புறம் ரிங் ஆனியன்ஸ், ஸ்ப்ரிங் ரோல்ஸ், அந்த மாதிரியான ஸ்நாக் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ பஃபேல வந்து நம்ம பணத்தை கட்டிட்டு நம்ம என்ன வேணுமோ இங்கே சாப்பிட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வயிறு பத்தாது, அந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பீட்சா வச்சுருக்காங்க. அப்புறம் இதில் வந்து நிறைய பீஃப் அண்ட் போக், மேக் அண்ட் சீஸு, அப்புறம் வந்து கார்ன் வச்சுருப்பாங்க. ப்ராக்கலி, ஹாம்,
அப்புறம் அங்கேருந்து இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னாக்கா இது வந்து சீ ஃபுட்டு அண்ட் சலட் செக்ஷன்னு. இதில் வந்து சீ ஃபுட்னால் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்படியே பச்சையாக ஐஸ் மேலே வச்சுருப்பாங்க. இது வந்து கோல்டு ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க, கோல்டு சீ ஃபுட்டை. ஸோ இதை வந்து சில பேர் இந்த மாதிரி பச்சையாகவே சாப்பிடுவாங்க. அங்கே வந்து இந்த மாதிரி வந்து வார்னிங் போட்டிருப்பாங்க, அதாவது அலர்ஜி இருக்கிற உங்களுக்கு சீ ஃபுட்லாம் சில பேருக்கு அலர்ஜிலாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு அலர்ஜி இருக்குது அப்படின்னாக்கா இங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் பார்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு வார்னிங்காக போட்டே வச்சுருப்பாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாஸ், விதவிதமான சாஸ்லாம் இருக்கும். அப்புறம் இதில் வந்து சாலடில் வந்து போட்டு சாப்பிட்றதுக்கு தேவையான காய்கறிகள் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்க கட் பண்ணி வச்சுருப்பாங்க. வேக வச்ச முட்டை, கேபேஜு, அப்புறம் லெட்யூஸ் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க. சீவீட் அதில் வந்து ரைஸ் பண்ணிருப்பாங்க. டைனோசார் ஐஸ்கிரீம். ஸோ நான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பீன்ஸ், ஷ்ரிம்ப்பு, அப்புறம் மஷ்ரூம், அப்புறம் இது பார்த்திங்கன்னா சேமியாலேயே அவங்க வந்து கொஞ்சம் நூடுல்ஸ் ஸ்டைலில் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராக்கலி, அப்புறம் சிக்கன் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு டம்ப்ளிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் எடுத்துகிட்டு வந்தேன் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து பனானாவில் அவங்க வந்து ஸ்வீட் சாஸ் மாதிரி போட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் வந்து லஞ்சுக்கு வந்து நான் சாப்பிட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. சீக்கிரமே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வேறு ரஞ்சிதா சைன். பை பாய்.